நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு திருப்பூர் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக கார பொடி தோசை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் பூண்டு, வரமிளகா, தக்காளி, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே சட்னியாக தாளித்து கூட சாப்பிட்றலாம். நான் தோசையில் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கனமாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை ஆட் பண்ணிவிட்டு தோசை சுற்றிலும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 2 நிமிஷம் மூடி போட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக பொடி தூவிட்டு அப்படியே எடுத்தோம்னா சூப்பரான காரப்பொடி தோசை ரெடி ஆகிடும். இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்லை. அப்படி சட்னி வேணும்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். இது வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். போய் பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்ததுக்கப்புறமா நம்ம நேராக சாப்பாடுக்கு போயாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாங்காய் ஊறுகாய், வெள்ளை பூசணி, பேரிச்சம்பழம்லாம் போட்ட ஒரு அல்வா, அவியல், அதுக்கப்புறம் கூட்டு, மஷ்ரூம் பிரியாணி, சாதம், சாம்பார், ரசம், மோர், அவ்வளோதான்.